பேரண்டிங் இதை பற்றி எவ்வளோ வீடியோ தான் போடுவீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறது புரியுது. நிறைய பேர் போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் மேபி அதில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். இருக்குது அப்படின்னா தென் ப்ளீஸ் டூ கமெண்ட் அபவுட் இட். இல்லை இந்த விஷயம் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும்னாலும் ப்ளீஸ் டூ சே தட். அண்ட் இன்னும் தெரியாதவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கனாலும் ப்ளீஸ் டூ மென்ஷன் இன் த கமெண்ட்ஸ். எஸ், இது பேரண்டிங் வீடியோ தான். இது பேரண்டிங்கில் இந்த என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, பவுண்ட்ரிஸ் எப்படி செட் பண்ணுறது. இட் இஸ் அ லைஃப் லாங் லெசன் தட் வி நீட் டு லேர்ன் நான் நினைக்கிறேன். அண்ட் த சில்ட்ரன் ஷுட் ஆல்சோ லேர்ன் தட். ஏன்னா இன்னைக்கு இந்த பவுண்ட்ரிஸ் எப்படி செட் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் இந்த சைல்டு அழகாக க்ரோ ஆகிறதுக்காக மட்டும் கிடையாது, பெட்டராக க்ரோ ஆகிறதுக்காக மட்டும் கிடையாது. நாளைக்கு அந்த குழந்தை வந்து தான் லைஃப்பில் இருக்கக்கூடிய பவுண்ட்ரிஸையும் பெட்டராக செட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது ரிலேஷன்ஷிப்பை அப்போ பெட்டராக மெயின்டைன் பண்ண முடியும். அதனால ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கும் இந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். ஸோ நம்மளும் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது அவசியம் அதில். ஸோ லெட் அஸ் டைவ் இன்டு தி வீடியோ. பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்னப்பா அது, என்ன எல்லைக்கோடு மாதிரி என்னத்தை பெரிய செட் பண்ண போகிறோம், குழந்தைகிட்ட போய் என்ன பவுண்ட்ரி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தான் சொல்லுவேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே இதை செய்ய அப்படின்னு சொல்கிறீங்கன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும். அதுதான் குழந்தையோட நேச்சர். கண்டிப்பாக அப்போ அதை செய்ய வைக்கிறது எப்படி அப்படின்னா, அந்த பவுண்ட்ரிஸ் அப்போ தான் செட் பண்ண வேண்டியது அவசியம். எஸ், நைட் நான் வந்து 10 மணி ஆனாலும் நான் தூங்க போக மாட்டேன், 11 மணி ஆனாலும் தூங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைக்கு ஓகே, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, இத்தனை மணிக்கு தூங்க போனே சொன்னேன், அது சொன்னால் கேட்டுருமா மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் அதுதான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியது அவசியம். ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம் அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், வாட் யூ வாண்ட் ஃப்ரம் த சைல்ட் அப்படின்றத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்ல வேண்டியது அவசியம். அதை அந்த குழந்தைக்கும் புரிய வைக்க வேண்டியது அவசியம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குழந்தை திருப்பி ரூடாக பேசுது, இல்லை கோவமாக பேசுது, இல்லைனா தவறான வார்த்தை பயன்படுத்து அப்படின்னா, நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேச வேண்டியது எனக்கு இங்கே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது அவசியம். ஐ வாண்ட் யூ டு டாக் டு மீ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் நீங்கள் குழந்தைகிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, டெல் தம் இன் அ ப்ராப்பர் வே. இதை நம்ம சொல்ல வேண்டியது அவசியம். அதையும் நீங்கள் அடித்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது. ஸோ டெல் தம் கிளியர்லி வாட் யூ எக்ஸ்பெக்ட். இப்போ ஒரு ரூமை க்ளீன் பண்ண சொல்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன க்ளீன் பண்ண சொல்கிறீங்கன்றதை தெளிவாக சொல்லுங்கள். ஐ வாண்ட் திஸ் டேபிள் டு பி க்ளீன்ட். அப்போது டேபிளில் க்ளீன் பண்ணுறோன்னா, ஐ வாண்ட் எவ்ரி திங் லைக் டேபிளில் இருக்கிற விஷயங்கள்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ கரெக்டான பிளேசஸில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ அது எங்கே வைக்கணும்னு முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா தென் இந்த சைல்டு வில் நோ தட். ஸோ இல்லைனா கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் கூட்ட வேண்டியது அவசியம். இத்தனை மணிக்குள்ளே கூட்டணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஜஸ்ட் டெல் தம் கிளியர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாட் யூ ரியலி வாண்ட். இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, லைஃப்பில் நம்ம எங்கேயுமே நம்ம விஷயம் என்ன வேணுன்றதை தெளிவாக ஒரு டிஃபைன் பண்ணி நம்மளால் சொல்ல முடிஞ்சுதுன்னா, அதோட ரிசல்ட்ஸு பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கேனாலும் சரி. ரிலேஷன்ஷிப்லையுமே அது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு பூ வாங்கி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கேளுங்க, கேட்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூர் ஹஸ்பண்ட். இன்றைக்கி இந்த பாத்திரத்தை வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, லைக் ஓகே உங்கள் பிள்ளைகிட்ட எனக்கு இந்த பாத்திரத்தெல்லாத்தையும் இத்தனை மணிக்குள்ளே நீ எடுத்து வச்சிடணும், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது, ஸோ ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ். ஸோ எக்ஸ்பிளைன் வாட் யூ ரியலி வாண்ட் in a better way so that the child also understands, like anybody can understand. அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளியராக செட் பண்ண வேண்டியது அவசியம். அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதும் அவசியம், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவசியம். இது ஏன் சொல்கிறீங்கன்றது அதுக்கான ரீசன் சொல்ல வேண்டியது அவசியம். நைட்டு வந்து இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் தூங்க சொல்கிறீங்கன்னா ஏன் தூங்க சொல்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இட் கேன் பி எனி ரீசன், லைக் லைக் நீங்கள் தூங்கினா தான் இத்தனை மணி நேரம் தூங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தூங்கினா மட்டும் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ வில் பி மோர் ஃப்ரெஷ். காலைல அம்மா எழுப்புறப்ப நீ பெட்டராக இருப்ப, இல்லைனா உனக்கு ரொம்ப தூக்கமாக வரும். அண்ட் ஹெல்த் வைஸும் என்னென்னலாம் ரிலேட்டடாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யூ சப்ஸ்டான்ஷியேட் தட் திங். இல்லைனா அந்த குழந்தையவே எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்போ, இல்லை இங்கே வாக்கன்னா நம்ம பார்ப்போம் இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு யூ எக்ஸ்ப்ளோர் வித் த சைல்டு. கூகுள் பண்ணியோ இல்லை அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்து பாருங்கன்னா, இந்த மாதிரி சீக்கிரமாக தூங்குறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இல்லை லேட்டாக தூங்குறதுக்கான என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வி நீட் டு ஹாவ் அ பெட்டர் ஸ்லீப். ஆனால் இதில் ஒரு கேட்ச் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்கள ஓரளவுக்கு டீசெண்டான டைத்துக்கு தூங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யூ கேனாட் சிட் ஆல் த வே லாங் இன் த மிட் நைட்
அண்ட் தென் எல்லா நாளும் அதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா the child will get confused. ஓகே, நீ அப்போ இப்படி பண்ணுற அப்படின்னா உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆகாதா, உனக்கு பிரச்சனை ஆகாதா அப்படின்ற கேள்வி கேட்க தான் செய்யும். ஸோ நீங்கள் யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃபைன் தட். நீங்களும் அந்த ஒரு ப்ராப்பர் ரோல் மாடலாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்க தான் செய்யும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். நீ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், அது இப்போ மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை அதிலேயே பார்க்க முடியும். ஃபோனில் எந்த இதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்கன்றதை பார்க்க முடியும். பட் நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த குழந்தை பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுட்டே இருந்துட்டு தென் இஃப் யூ ஆர் கோயிங் டு சே தட் அகெயின் டு த child will not listen. So when you have defined timing for each and everything, ஸோ அந்த டயத்தை தான் அம்மா பார்ப்பேன், இல்லைனா அந்த டயத்தை தான் இல்லை மித்த நேரத்தில் ஐ ஹாவ் அதர் ஒர்க் டு டூன்றது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா தென் இட் வில் ஆல்சோ ஸ்டார்ட் ஆர் ட்ரை டு ஃபாலோ வாட் யூ ஆர் சேயிங். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கன்சிஸ்டன்ட். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஓகே இப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கன்னா நாளைக்கே அதை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க they get confused. ஸோ ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா we have to be very very consistent about it. லைக் திரும்ப மாற்றாமல் யூ ஹாவ் டு செட் த திங் ப்ராப்பர்லி. அண்ட் இதே தான் நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்ல போகிறீங்கன்றதுல மாற்றம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் குழந்தையால் ஃபாலோவும் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டும் சரி, ரிப்பீட்டேஷனும் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த குழந்தை ப்ராப்பராக நல்ல பிஹேவியர் இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஸோ தட் த சைல்டு ஃபீல் ஹாப்பி அண்ட் திரும்பி ரிப்பீட் பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கும் அந்த ஹாப்பினஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இட் வில் டூ தட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்து பாசிட்டிவான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிறப்போ இட் வில் பி தேர் இன் தேர் மைண்ட் அண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பெட்டரான ஒரு ஹேபிட்டாகவும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்ரிஷியேட் அஸ் மச் அஸ் யூ கேன் வென் தே ஆர் டூயிங் இட் ப்ராப்பர்லி. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அது என்ன தவறுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அதை என்னன்றது புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது லிட்ரலாக அதை போட்டு டமால் டிமின்னு அடித்து முடிச்சிட்டிங்கன்னா அது இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அகெயின் அண்ட் அகெயின் தான். ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ ஒரு விஷயத்தை அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கான்சிக்வன்சஸ் எல்லாம் புரிய வைக்க வேண்டியதும் நம்மளோடது தான். இப்படி அதில் ப்ளஸ் என்ன இருக்குது, மைனஸ் என்ன இருக்குது, ஒரு விஷயத்தையும் அந்த குழந்தை அதுவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வர வேண்டியது அவசியம். ஸோ சின்ன வயசில் அதுங்களுக்கு தெரியாது. ஸோ we have to help them to make them understand. ஸோ கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், லைக் it will start understanding. ஓகே, ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றது they will start exploring and they can understand. அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கனாலுமே இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சே இப்போ ஒரு டீனேஜராக இருக்கிறாங்கன்றப்போ யூ ஸ்டார்ட் ஹேவிங் எ டிபேட் அபவுட் இட். டிபேட்னா சண்டை போட சொல்லலை, பட் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது நீங்களும் அந்த குழந்தையும் உட்காந்து நல்லா டிஸ்கஷனில் இருக்கிறப்போ the child will feel ஓகே, என்னோட வாய்ஸும் இந்த இடத்துல பேச முடியும், என்னாலையும் அப்பா அம்மா கிட்ட பேச முடியும், சண்டை போடணும்னு இல்லை, பட் ஐ கேன் டாக் அபவுட் இட், ஐ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் இட். ஏன் இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன் இதை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்றதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தைங்க இன்னும் பெட்டராக க்ரோவாக ஆவாங்க. அந்த பவுண்ட்ரிஸுமே பெட்டராக மெயின்டைன் பண்ணவும் முடியும் அந்த இடத்துல. அண்டு ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் தயவுசெய்து அந்த விஷயத்த காப்பாற்றுங்க. அது நீ இது கொடுக்க மாட்டேன்னா கொடுக்காதீங்க. இந்த டயத்துக்குள்ளே போய் படுக்கணுன்னா அதை படுக்கிறத இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடே மட்டும்தான், ஃப்ரைடேவும் சாட்டர்டே மட்டும்தான் ஓகே, ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். நைட் 8-9 மணிக்கு தூங்க போகிறாங்கன்னா ஓகே, ஃப்ரைடே ஒரு 10:30க்கு தூங்க போகலாம், இல்லை 11 o'clock தூங்க போகலாம். அதுக்கு நத்திங் மோர் தேன் தட் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஜஸ்ட் கீப் ஃபாலோயிங் இட். அது அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த இதை அந்த அலவன்சஸை கட் பண்ணுங்கள். இல்லை கிடையாது, பிகாஸ் யூ டென்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் வி கேனாட் கிவ் இட் டு யூ அப்படின்றத புரிய வைங்க. அண்ட் யூ ஜஸ்ட் பி ஸ்டபர்ன் இன் சர்டன் திங்ஸ் லைக் தட். ஒன்லி தென் அவங்க அந்த பவுண்ட்ரிஸையும் மதிப்பாங்க. அதை விட உங்களையும் மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நினச்ச நேரத்துக்கு நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். பவுண்ட்ரிஸே செட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் இட். அண்ட் உங்களுக்கு ஒரு ரூல், குழந்தைக்கு ஒரு ரூலாக இருந்துச்சுனாலும் தென் அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு ரூல், இன்னொரு குழந்தைக்கு ஒரு ரூல் இருக்குன்னா அது ஏன் என்னென்னு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு 6 வயசு குழந்தைக்கும் அதே ரூல் தான், 15 வயசு குழந்தைக்கும் அதே ரூல்னால் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை இவங்க வயசு என்ன, இது என்ன, இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிங்கன்னா தென் both the children can understand that also. So you have to make them understand why you are doing it. ஒரே வயசில் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணும் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ரூல் கொடுக்காதீங்க. இட்ஸ் பெட்டர் யூ ஹாவ் சம்திங் வெரி வெரி சேம் அண்ட் சிமிலர் ஸோ தட் தெர் இஸ் நோ டிஸ்பேரிட்டி. அது இல்லைன்னா பிரச்சனை தான் உண்டாகும். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அட் ஆல். அப்புறம் சில நேரத்தில் சில விஷயத்தில்
ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது அவசியம். இஃப் த சைல்டு இஸ் நாட் ஓகே, இல்லை ஹெல்த்தியாக அன்றைக்கி ஃபீல் ஆகலை, இல்லை டயர்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுது அப்படின்றப்போ அப்போயும் நீங்கள் அது சில விஷயத்த நான் ரூல்ஸ் போட்டுட்டேன் ஃபாலோ பண்ணியே தீருவேன் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. தென் இட்ஸ் கோயிங் டு பி அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நான் ரூல்ஸ் போட்டுட்டா அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் இல்லாமல். பட் வேல்யூ சிஸ்டத்தில் நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தென் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். நான் வந்து என்னை மரியாதையாக ட்ரீட் பண்ணணும், யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுன்றது என்னோட வேல்யூ சிஸ்டமாக இருக்குன்னா அந்த வேல்யூ சிஸ்டத்துலலாம் மாற்றத்தை கொண்டு வந்துடாதீங்க. லைக் சின்ன சின்ன ஒரு அலவன்சஸ், ஓகே நீ அன்றைக்கி வந்து சீக்கிரமாக தூங்கிட்டே, ஓகே இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ½ hour ஐ கேன் கிவ் யூ டைம். ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ ஓகே ஃபைன். அண்ட் திருப்பி வந்து ரெகுலர் ரூலுக்கு போகலாம். லைக் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆல்சோ கேன் ஹெல்ப் தெம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அது இன்றைக்கி ஒரு அட்வான்டேஜ் வேணும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன், எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ இதனால் ஐம் கோயிங் டு டேக் அன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்குறப்போ ஓகே யூ கிவ் தம் தட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆல்சோ. அண்ட் லிமிட்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து சில சாய்ஸஸ், இப்போ வந்து இதுதான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குள்ளே சில சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கும் தே கேன் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்றதுக்கும் அதுக்கான இடத்த கொடுத்தீங்கன்னா அந்த சில்ட்ரன் வில் பி ரியலி ஹாப்பி. அதே சமயத்தில் இப்போ வந்து ஒரு 6 to 8 நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது படிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது ஓகே அதில் எதை ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கணும், எதை செகண்ட் எடுத்து படிக்கணுன்ற அட்லீஸ்ட் அந்த சாய்ஸஸ் அட்லீஸ்ட் இஃப் தே ஆர் கோயிங் டு மேக் இட் அவங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்குள்ளே படித்து முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே படிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே இதை எழுதி ஆகணும்னு தெரியும். ஓகே அதுக்குள்ளே இது எதை ஃபஸ்ட்டு செய்கிறது, எதை செகண்ட் செய்கிறது, எப்படி ஒரு இலையில சாப்பாடு போட்டால் எஸ் வி ஹாவ் சம்திங் லைக் இது இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு இருக்குது, பட் ஸ்டில் அதுலேயுமே ஓகே நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த குழந்தை சாப்பிட்றேன்னா ஓகே இட் இஸ் தேர் சாய்ஸ். இல்லை நான் ஸ்வீட்டை கடைசியாக தான் சாப்பிட்றேன்னா அதுவும் அவங்களோட சாய்ஸ் இருக்கணும். பட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் எவ்ரி திங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தென் தே வில் ஹாவ் அ ஹாப்பினஸ். ஓகே என்னோட ஆசையும் இதில் வந்து மதிக்கப்படுது, எனக்கும் அதில் சாய்ஸஸ் அண்ட் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றத ரொம்ப 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 சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் தே வில் ஆல்சோ நோ அவங்க வந்து அது எது முன்னாடி பின்னாடி செய்கிறதுக்கான எனக்கான ஃப்ரீடம் அதில் இருக்குது, ஒரு இண்டிபெண்டன்சி இருக்குன்றதையும் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி ஒரு விஷயத்தையும் the child should also feel that like they can communicate with you openly. எனக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இது சரியாக இல்லை, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் குழந்தை பேசுகிறதும் சரி. லைக் இந்த இஷ்யூ பேஸ்டாக நீங்கள் வந்து ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க, எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சிட்ருக்கீங்கன்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், நீங்கள் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறீங்கன்னா ஏன் சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்கன்றதை ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். இல்லைன்னா அந்த குழந்தைங்க வந்து they are not going to follow that. So the open communication is very very important, especially with the teenagers. Then otherwise it's going to be a real disaster தான். So we need to communicate openly with them. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணுறது. சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகலை, ஏதோ ஒன்று விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, அது 2 பேர்த்துக்குமே இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் அது செட் ஆகலை, பிரச்சனையாகிட்டே இருக்குது அப்படின்னா then you have to sit with the child and say like என்ன பிரச்சனை, ஏன் இதை ஃபாலோ பண்ண முடியல, இதில் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இது அம்மா இப்படி சொல்கிறேன், இது ஏன் உன்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கேளுங்க. குழந்தை சொல்கிறதையும் லிசன் பண்ணுங்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து நெகோஷியேட் பண்ணுங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணலான்ட்டு. ஆனால் அது ஒன்ஸ் அந்த குழந்தை வந்து இல்லை நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இப்படி தான் இதை வந்து 2 பேரும் சேர்ந்து நெகோஷியேட் பண்ணி ஒன்று அக்செப்ட் பண்ணிங்கன்னா தென் மேக் ஷுர் தட் யூ ஹெல்ப் த சைல்டு டு ஃபாலோ தட். நீங்கள் திரும்பி மாற்றிக்கிட்டே இல்லாமல் லைக் குழந்தை அக்செப்ட் பண்ண விஷயத்த குழந்தைக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவீங்க. தென் த சைல்டு வில் ஆல்சோ ஃபீல் பெட்டர். ஓகே நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும். அண்ட் தே வில் ஓன் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறப்போ, இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப 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 பெட்டராக இருக்கும். அண்ட் பவுண்ட்ரிஸும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ திங்க் அபவுட் இட். நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் உங்கள் குழந்தைகிட்ட பவுண்டரி செட் பண்ணுறீங்க அப்படின்றத ப்ளீஸ் டு கமெண்ட் on it. See you in the next video. Bye.